ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இனி யோசிக்க மாட்டீங்க. அப்படி யோசிச்சிருந்தாலும் அதற்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ரிச் டாட் புவர் டாட் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது, அதை நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படின்றது எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வந்துட்டு ஏழையாக இருக்கலாம், இல்லை நம்ம பணக்காரனாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு கோடீஸ்வரனாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்துட்டு அடுத்தது நான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரோட்டோரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நிலைமையில கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ரோட்டில் போகிற காரில் நம்ம என்றைக்கு இந்த மாதிரி வந்துட்டு காரில் நம்ம போவோம், இந்த மாதிரி காரை நம்ம வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி காரில் நம்ம இதே ரோட்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒரு 2 பேர் வேணால் யோசிச்சு பார்த்துருக்கலாமே தவிர 100ல் மீதி இருக்கக்கூடிய 98% மக்களும் அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய கார் என்னால் வாங்க முடியுதோ இல்லையோ, ஏதாவது ஒரு சைக்கிள் பைக்கை வாங்கியாவது நான் இந்த ரோட்டில் போகணும்டா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பெருசாக யோசித்தா அது தப்பு, அது பேராசை அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெருசாக யோசித்தாதான் உங்களால் சிறுசாவது பண்ண முடியும். பெருசாக ஜஸ்ட்டு யோசிக்கிற விஷயத்துக்கே நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேன்றோம். அப்புறம் எப்படி நம்மளால் வந்துட்டு அந்த இடத்துல போய் நம்ம உக்காந்து அந்த ஒரு சந்தோஷத்தை நம்மளால் வந்துட்டு எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாக முடியவே முடியாது. நமக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி யோசிச்சுட்டா, இந்த பழைய ஹாலிவுட் படத்துலலாம் வர்ற மாதிரி டக்குனு இவன் சிந்தனையில் வந்துட்டு இந்த கொலை பண்ணுற தாட்டு வந்துடுச்சு, இவனுக்கு பிடிச்சி உள்ளே போடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே போட்டுருவாங்களா என்ன? ஆனால் அதை கூட நம்ம யோசிக்க மாட்டோம். அதே போல் பணம் வச்சிருக்கிறவங்கள பார்த்த உடனே ஒரு கோபம் அப்படின்றது வரும். அவங்க சின்னதாக ஒரு செயல் செஞ்சாலும், இவன் பணம் வச்சிருக்கிற திமிரில் ஆடுறான்டா, இவன்கிட்ட பணம் நிறையா இருக்குது அதனால் இவன் ஆடுறான்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி யாராவது சொல்லி, நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, வேறு யாராவது சொல்லி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. இந்த வார்த்தையை சொல்கிறவங்க நிச்சயம் பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்கள இருக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல பணம் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக சண்டை போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமாக சண்டை போடாததுக்கான மெயின் ரீசன் என்ன? அவங்களுக்கு இங்கே சண்டை போட்டுட்ருக்கிறதுக்கெலாம் நேரம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி அதில் வந்துட்டு குளிர்காய எடுத்து அவங்களுக்கான நேரமும் கிடையாது. ஆனால் அதே போல் எல்லாருக்கும் பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த தாட்டில் இருப்பாங்க. ஒரு வந்துட்டு முட்டாள்தனமான தாட்டிலேருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் இங்கே ஏழையாக இருக்கிறவங்களும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பிராண்ட் பண்ணல இந்த இடத்துல. இப்படியும் யோசிக்கிறாங்க, இப்படி யோசிக்காதீங்க, இப்படி யோசிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் கண்கூடாக பார்த்த விஷயம். நான் கண்கூடாக வந்துட்டு இதை பார்த்தேன். நான் 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 பிரதர்ஸும் எங்கள் ஊரில் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பிரதர்ஸுக்கு அவங்க அப்பா 2 பேருமே ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தான். ஸோ குழம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். நான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர குடிகாரரு. பயங்கர குடிச்சிட்டு ரொம்ப அலட்சாட்டம் பண்ணுவார், பசங்களை போட்டு அடிப்பார், மனைவியை போட்டு அடிப்பார், ரொம்ப வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டார். இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு சூழ்நிலையை வந்துட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, அவர் போய் அப்பா மாதிரியே குடிக்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு வந்துட்டு தம்பி என்ன பண்ணுறாருனா, அவர் வந்துட்டு அப்பா மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் போய் என்ன செய்கிறாருனா, படிக்கிறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி செயல்களை வந்துட்டு செய்கிறாரு. இப்படி வந்துட்டு அவர் வேலை செஞ்சு படித்து அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு டாக்டராகவே மாறிட்டார். இது டக்குன்னு வந்துட்டு ஒரு விட்டலாச்சாரியார் கதை மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வீடியோக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். 8 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளே போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிது. பரவாயில்லண்ணா, சூப்பர்ண்ணா, நீங்கள் இவர் கூட இருந்தும் நீங்கள் இப்படி இருந்தும் இந்த நிலைமைக்கு வந்துருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா. நம்ம ஊர்லேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டராக மாறி இருக்கீங்க அப்படின்றத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இதெல்லாம் எப்படிண்ணா வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம அப்போயே யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருந்தோம்.
வேறு ஒரு சேனலில் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நான் நார்மலாக தான் கேட்டேன், மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் கேட்கல. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரே ஒரு யோசனை மட்டும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்ததுப்பா, எங்கள் அப்பா மாதிரி நான் ஆகிடக்கூடாது, அவர் தான் குடிச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சீக்கிரமாக வந்துட்டு இறந்துட்டார், அதே போல் நானும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்தில் தான் நான் வந்துட்டு படித்தேன், நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்றத சொன்னார். அது அப்போ எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பட் இதை வந்துட்டு ஒரு வெளியூரில் இருக்கக்கூடியவங்க ஒரு புக்காக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கதைன்றது கிடையாது, அவங்க யோசித்து அவங்க நிலைமையிலேருந்து அவங்க யோசித்து ஒரு புக்காக பண்ணியிருக்கிறாங்க. இது என்னடா நம்ம ஊர்லேயே இதெல்லாம் நடந்திருக்குதே அப்படின்ற ஒரு ஒரு பயங்கர ஒரு வியப்பு அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு வருட காலம் அப்படின்றது போயிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட இப்போ அவர் டாக்டர் பிரதர்கிட்ட பேசக்குள்ளலாம் வந்துட்டு அவங்க இன்னொரு பிரதர் பற்றி ரொம்ப ஒஸ்டாலாம் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிருந்தேன், இதாவது தீபாவளிக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அவரோட இன்னொரு பிரதரை மீட் பண்ணால் ஆளே அடையாளம் தெரியலைங்க, ரொம்ப வயசான மாதிரி ஆகிட்டார், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற ஆள், பார்க்குறதுக்கே கொஞ்சம் விகாரமாக இருக்கிறாரு, ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கிறார். ஒரு 40 ஏஜில் அவருக்கு எப்படி இருக்குன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏஜ் அபோவ் இருக்கிற மாதிரி வந்துட்டு அவருடைய தோற்றம் அப்படின்றது இருக்குது. நல்லா குடிச்சிட்டு நல்லா வந்துட்டு ரொம்ப மட்டமான நிலைமைக்கு வந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பேச முடியாத அந்த நிலமையில், பட் இருந்தாலும் அவங்க அந்த நிலைமை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா, நான் சும்மா போய் கேட்டேன், நான் ஏன்னா இப்போல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறேன், குடிக்காமல் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருண்ணா, ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் போய் கேட்டேன் நான் இது போல் வந்துட்டு. அப்போ அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், என் அப்பனால தான்ப்பா அவன் குடிச்சு அழிஞ்சான், அவனை பார்த்து நான் இதுக்கு மேலே எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும், நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அது எனக்கு அப்படியே வந்துட்டு தொத்திக்கிச்சு அப்படின்னு வந்துட்டு சொன்னார். அப்போ யோசிக்கக்குள்ள சூழ்நிலைகள் ஒன்றாக இருந்தாலும் அதை பார்க்குற விதங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை தான் நீங்களும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏழையாக இருக்கிறோம், பணக்காரனாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இங்கே ஏழையாக இருக்கிறவங்க திடீர்னு எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, வேறு லெவலில் பணக்காரங்க வேறு லெவலில் மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக மாறிடுவாங்க. இங்கே பணக்காரனாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஏதாவது ஒரு தப்பை பண்ணி அவங்க திடீர்னு வந்துட்டு பாலுங்கணத்துக்கு, அதாவது இதுக்கப்புறம் வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த ரெண்டுமே விஷயத்தையுமே ஸோ நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் இருக்கோ தவிர நம்மளுடைய சூழ்நிலையாகப்பட்டதை, எனக்கு கஷ்டம் இருக்குன்னா இனி நான் அந்த கஷ்டத்தை படக்கூடாது, இனி நான் இந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு உழைக்கிறது, நம்ம எப்படி வந்துட்டு பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிறது அப்படின்றதுக்குள்ளே போகிறது. எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, நான் எங்கே போய் வந்து உழைக்கிறது, இந்த வேலையாக எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் அதை போய் பண்ணி இருக்கிற வேலையும் வந்துட்டு முடிச்சுக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் ரெண்டையும் வெவ்வேறு விதத்தில் பார்க்காம உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்றத நினச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.